வணக்கம். செந்தில் பாலாஜி எடுத்த முக்கிய முடிவு. ஏற்கனவே டாஸ்மாகில் முறைகேடு நடந்து இருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை 41 இடங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புடைய இடங்கள், அதேபோன்று முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட மூத்த மண்டல அதிகாரிகள் தொடர்புடைய இடங்களிலும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த முறைகேடு தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டனர். செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர்களுடைய வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்புடைய 2-3 நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதில் ராஜேஷ் என்பவர் தலைமறைவாக இருந்து வருவதால் அவருக்கு எதிராகவும் லுக் அவுட் நோட்டீஸை லஞ்ச ஒழிப்புத்துறை பிறப்பித்து இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இது தொடர்பாக முன்ஜாமீனும் பெற்றார். குறிப்பாக உச்ச நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தது. விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், சம்மன் கொடுத்தால் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று விசாரணைக்காக அவர் ஆஜராகி உள்ளார்.